மறையூர் காந்தலூர் பகுதிகளில் பல நாட்கள் பழக்கமுள்ள மீன்கள் விற்பனை செய்யப்படுவதாக குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன. காந்தலூரில் ஹோட்டலுக்காக வாங்கிய 10 கிலோ மீன் முழுமையாக அழுகிய நிலையில் கண்டுபிடிக்கப்பட்டது. கோவில் கடவிலிருந்து வாங்கப்பட்ட மீன் தான் அழுகிய நிலையில் கண்டுபிடிக்கப்பட்டது. சுகாதாரத்துறையும் உணவு பாதுகாப்புத்துறையும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று புகார் வழங்கப்பட்டுள்ளது. ஹோட்டலுக்காக வாங்கிய 10 கிலோ மீனில்தான் கழுகிய போது முழுமையாக அழுகிய நிலையில் கண்டுபிடிக்கப்பட்டது. ஹோட்டல் உரிமையாளர் ஜோஸ் ஆண்டனி சுகாதாரத்துறைக்கு புகார் கொடுத்தார். கடந்த தினம் கோவில் கடவிலிருந்து 10 கிலோ மீன் ஹோட்டலுக்காக வாங்கியது. இது கழுகும் போதுதான் முழுமையாக அழுகிய நிலையில் கண்டுபிடிக்கப்பட்டது. மீன் வாங்கிய உரிமையாளருக்கு விவரம் அறிவிக்கப்பட்டது என்றாலும் அதுபோன்ற பழக்கமுள்ள மீன் இங்கு கொடுப்பதில்லை என்று தொடர்ந்து காந்தலூரிலிருந்து கோவில் கடவுக்கு சென்று மீனை திரும்ப கொடுத்தனர். பழைய மீன்கள் நிரந்தரமாக இந்த கடையிலிருந்து விற்பனை செய்யப்படுவதாகவும் பரிசோதனை நடத்தி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் ஜோஸ் ആന്റണി പുകാരിൽ தெரிவித்துள்ளார். എന്നിട്ടൊരു നടപടിയില്ല, അത് ശക്തമായിട്ട് നടപടി എടുക്കണം. കാരണം എല്ലാ കച്ചവടക്കാരും അത് തന്നെ പരിപാടി. പഴയ ചീഞ്ഞ മീൻ എല്ലാം അയില, ചാള എല്ലാം ചീഞ്ഞ മീനാണ്. റോഗ്, കട്ട്ള, ആവോലി ഇങ്ങനെയുള്ള എല്ലാ മീനുകളും ഭയങ്കര മോശമാണ്. നമുക്ക് ആൾക്കാർക്ക് കൊടുക്കാൻ പറ്റത്തില്ല ഇങ്ങനെയുള്ള മീനുകൾ. ഹോട്ടലിന് ആവശ്യമായിട്ട് മീൻ വാങ്ങിയതാണ്. ഇത് മൊത്തം ചീഞ്ഞ് അഴുകി, ഇത് ഒട്ടും കൊള്ളില്ല ഈ മീൻ. ഇത് സ്ഥിരം ഈ മീൻ കച്ചവടക്കാർക്ക് ഇത് തന്നെയാണ് പണി. ഈ കഴിഞ്ഞ ആഴ്ച ഇതേ സംഭവം ഇത് ഞാൻ കൊണ്ടേ കളയുക ചെയ്തു, വേസ്റ്റ് കൊണ്ട് കളയുക ചെയ്തു. ഇത് ഹെൽത്തിലൊക്കെ കമ്പായിട്ട് ഒരു നടപടിയും ഇതിന് ശക്തമായിട്ട് നടപടി എടുക്കണം. ന്യൂസ് ബ്യൂറോ, മറയൂർ.